ஹாய், இந்திரா சேஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் பிஞ்சு கத்திரிக்காயை ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து காம்பை கிள்ளிட்டு நான் அப்படியே 4ஆக கட் பண்ணி போட்டுருவேன். நம்ம அப்பப்போ அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா பாருங்கள், உள்ளே வந்து சொத்தையாக இருக்கலாம் அல்லது புழு பூச்சி இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இப்போது நான் 1/2 கிலோ காய் வந்து இந்த மாதிரி 4ஆக வெட்டி தண்ணியில் போட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இருக்குது. இப்போ இந்த தண்ணிக்குள்ளே நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். எதுக்குன்னா அந்த காரல் வராது, அதுக்காக தான். இப்போ அடுத்து வந்து நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு கட்டி பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த புளிக்குழம்புக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அது கூட ஆட் பண்ணலாம். இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வந்து எவ்வளோ நம்ம சூப்பராக வணக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் டேஸ்ட்டு. நல்லா பாருங்கள், இப்போ எண்ணெயோடு சேர்ந்து நான் ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வதக்கினேன். நல்லா வணங்கி வெந்துருச்சு, பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இந்த கிரேவிக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த கத்திரிக்காய் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்குவோம். அப்போ தான் அந்த செயலை வந்து அது கூட நல்லா மிங்கிளாகும். இப்போ இது கூட நம்ம 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணி, அந்த கத்திரிக்காய், மசாலா எல்லாம் சேர்ந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு கொதி வந்த உடனே நான் வந்து ஒரு 2 தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். கடைசியாக வந்து அந்த புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க விட வேண்டியதுதான். புளி ஊற்றிட்டாவே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா குழம்பு வந்து கடுத்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ அந்த புளி ஊற்றின உடனே ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி சாப்பிட்றலாம். ஓகே, தேங்க்யூ.